ஓம் கிளீம் ஜெயமங்களா காளி. இன்றைய பதிவில் நாம் பேச இருப்பது நிறைய நபர்கள் அறியாத அற்புத அதிசய ஆன்மீக தகவல். அதன் தொடர்ச்சியாக தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சுயம்பு தேவதைகள். இவர்களுக்கு பிறப்பு இறப்பு தாய் தகப்பன் அப்படின்னு யாரும் கிடையாது. இவர்கள் பிரபஞ்சத்தில் இயற்கையில் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அண்டம் அகலம் ஆதி மூலம் அல்லாத தெய்வ சக்திகள். அதில் ஆதிநாதர், சதாசிவர், பரபிரம்மர், மகாகாலர் அப்படின்னு இந்த 4 லோகங்களையும் காலநிலைகளையும் ஆட்சி செய்வதற்காக பிரபஞ்சமே உருவாக்கியது. பிரபஞ்சம் யாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பிரபஞ்சத்தில் சுயம்புவாக தோன்றிய சக்திகள் இவை 4. ஆதிநாதர், மகாகாலர், பரபிரம்மர், அதுக்கு மகாகாலர், பரபிரம்மர், இப்படி சரிங்களா. மற்ற 3 தெய்வங்களை பற்றி நம்ம பிறகு பேசலாம். இந்த பதிவில் நம்ம பேச போவது இந்த மகாகாலர் என்பவர் எதற்காக படைக்கப்பட்ட தெய்வம் அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட தெய்வம் அது தெரியாது, அர்த்தம் தெரியாது. தெய்வம் அவர் தாய் தகப்பன் இல்லாதவர், தாய் தகப்பனால் பிறக்காதவர், ஆதி அந்தத்தில் இயற்கையை கட்டுப்படுத்துவது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு கட்டளை உண்டு. தெய்வ கட்டளை சொல்லுவாங்க. மனித கட்டளை மாதிரி தெய்வ கட்டளை. தெய்வத்திற்கு சில கட்டளை உண்டு. இந்த தெய்வங்கள் இதை செய்வதற்காக பிரபஞ்சத்தில் தோற்றி வைப்பத்த ஆதி சக்தி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இரண்டாவது நம்ம பேசுற தலைப்பு மகாகாலர். இந்த மகாகாலர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சுயம்பு, ஏற்கனவே சொல்லியாச்சு. இவருக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறது. நமக்கு இருக்கிறது பூமியில தானே. நம்மளுக்கு பூமியை தாண்டி நிறைய விஷயம் தெரியாது. பூமிக்குள்ள நடக்கிற விஷயம் தெரியும், பூமியில நடக்கிற மாற்றங்கள் தெரியும், பூமியை சார்ந்த விஷயம் தெரியும். நம்ம ஆகாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்? தமிழ் வருடங்கள் 60, தமிழ் மாதங்கள் 12 இல்லையா? 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 15 திதி, இளவெளிர் காலம், முன்பணி காலம், பின்பணி காலம், ருது, இப்படி நிறைய சொல்றோம். தேய்வரை அமாவாசை திதிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இப்படி கிரகங்களுடைய சுழற்சிய கோச்சாரம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆக இந்த கிரகங்களுடைய செயல்பாட்டை இயக்கக்கூடியவர் தாஷாயனம், உத்தராயணம், இந்த சூரிய சுழற்சி, பூமி சுழற்சி, நவகிரகங்களுடைய சுழற்சி, பனிகாலம், வெயில் காலம், இப்படி காலத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வம் தான் மகாகாலர் இல்லையா? மகாகாலர் அப்படி வச்சுங்க. ஏன்னா இது பேர் இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியது, நம்ம பேச வேண்டியது இருக்குதால. அதாவது மகாகாலர் அவரை காலத்தை இயக்கக்கூடியவர். சரிங்களா? சரியான கிரகங்கள் இப்படி தான் சுற்றணும், சுழற்சி இப்படி தான் இருக்கணும், சூரியன் இப்படி சுற்றணும், சூரியனை மையமாக கொண்டு கிரகங்கள் இப்படி சுற்றணும், மழை இப்போ வரணும், இந்த மாதத்தில் மழை வரணும், இந்த மாதத்தில் வெயில் அடிக்கணும் அப்படின்னு அமாவாசை நாட்கள், பௌர்ணமி, இந்த மாதிரி கிரகத்தை பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய காலநிலையை இயக்கக்கூடியவர் தான் மகாகாலர் இல்லைங்களா? மகாகாலர் கிரகங்களை இயக்கக்கூடியவர். சரியா? ஆக இவருக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிரபஞ்ச இயக்கத்தை கண்காணிக்கிறதுக்கும், பிரபஞ்சத்துடைய செயல் நோக்கங்களை சமநிலைப்படுத்துவதற்கும், பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தில் வேறுபாடுகளை அல்லாது. இப்போ என்ன பண்ணுது? பூமி மேலே சுத்துறது, கீழே சுத்தினா என்ன ஆகும் இல்லையா? அப்படியே நிதானமாக சுத்திக்கிட்டு இருக்கிற கோள்கள் வேகமாக சுத்தினா என்ன ஆகும்? இல்லை உல்டாமா சுத்தினா என்ன ஆகும்? இல்லை ஒன்று கோள் ஒரு ஒழுங்குநிலை இல்லாமல் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அப்போ இந்த கேலக்ஸி என்ன ஆகுறது இல்லையா? ஸோ அதை சரியான கட்டுப்பாட்டில் வச்சு இயக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சுயம்பு தெய்வம் மகாகாலர். ரைட்
இல்லையா? கிரகங்களை இயக்கிறது வச்சுக்கிட்டார். அப்படி சரி, இயற்கையாச்சு. அதே போல மனுஷனுக்கு ஆதிநாதருக்கு என்ன வேலை, பரபிரம்மருக்கு என்ன வேலை, சதாசீவர், இந்த சதாசீவருக்கு என்ன வேலை, இதெல்லாம் வேற. அது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த 3 தெய்வங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பதிவில் பார்ப்போம். மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா என்ன சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு நம்மளுக்கு ஆர்வம். நல்ல ஒரு பாடகனுக்கு கைத்தட்டல் மாதிரி நல்ல உபாசனுக்கும் என்ன ஒரு ஆர்வம் அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஜஸ்ட் லைக் மை சேனல் ஆர் ஃபாலோ என்ன பண்ணுங்க. சரிங்களா? சரி, இந்த 3 தெய்வங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த ஜீவராசிகள் பிறந்துட்டாங்க, அதுக்கு யார் என்ன பண்ணுறாங்க, உடல் பிறக்கிறதுக்கு யார், உயிரை கொடுக்கறதுக்கு யார், அந்த உயிரை ஜீவனை உடலை சதையை வளர்க்குறது, இதெல்லாம் இன்னும் 3 தெய்வங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு. இப்போ நம்ம இவரை சொல்கிறோம், நம்ம மகா காலர் அப்படி. சரி, அதில் மனிதன் பிறந்த பிறகு அவன் நல்வாழ்வு வாழ்வதற்காக 64 கலைகள் போதிக்கப்பட்டுச்சு. 64 கலைகள்: ஜோதிடம், வாதம், வைத்தியம், சில்பசாஸ்திரம், மனையடி சாஸ்திரம், மாந்திரியம், இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64 சாஸ்திரங்கள் இருக்கு, 64 கலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த 64 கலைகளை போதிப்பதற்காக, அந்த 64 கலைகளை காப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் 64 கால பைரவர்கள், காலனுடைய பைரவர்கள். நம்ம தமிழ வைரவர் அப்படின்னு சொல்றோம். நிறைய மாந்திரிக சாஸ்திரத்துல சித்திரல் புக்ல வைரவர் மந்திரம், வைரவர் போற்றி இப்படிதான் இருக்கு. வைரவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, கால அவரு ஸ்டாண்டர்ட் இல்லையா, சூரியன் போல அவர் நிலையானவர். அவரை மையப்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு என்னென்ன வேணும், கலை வேணும், கல்வி, வித்யா, ஞானம், என்ன சொல்றது, விவசாயம், உருக்குறது, பானை செய்யறது, இது எல்லாம் நம்மளுக்கு தேவை. ஒரு மனுஷன் அடிப்படையாக வாழ்றதுக்கு இந்த 64 கலைகளை வச்சு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? சில்பசாஸ்திரம், வீடு, இந்த ஆடை நெய்கிறது, இது ஒரு கலை, துணி போடுறோம், சாப்பிட்றது, விவசாயம், வழிபாடு செய்யறது, சரிங்களா? அப்புறம் அந்த காலத்தில் ரச வேதை, வைத்தியம், இது எல்லாம் ஆயுத கலைகள், ஜோதிடம் பேசுறதெல்லாம், இது எல்லாம் 64 கலைகள் வருது. இந்த 64 கலைகளையும் பேணி காப்பதற்கும் அந்த கலைகளுக்கு உண்டான ரகசியங்களையும் தரவுகளையும் சித்தர் மூலியமாக, ஞானிகள் மூலியமாக, பெரிய வித்வான்கள் மூலியமாக கொடுப்பதற்கு 64 பைரவர்களை அவர் சிருஷ்டித்தார். யார் சிருஷ்டித்தாரு? மகா காலர். இந்த 64 கலைகளை காப்பதற்காக 64 வைரவரை தோற்றுவித்தார், பைரவரை தோற்றுவிட்டார். இப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது காலருடைய பைரவர், கால பைரவர். இதுல தன கிருஷ்ண பைரவர், இதுல நிறைய இருக்கு. 64 பைரவர்கள் இருக்கிறாங்க. இந்த 64 பைரவர்களையும் 64 கலையில் உள்ள நாம் தேவைப்படுவோர் எவ்வாறு வழிபாடு செய்தால் அந்த பொருளையும் அவருடைய அருளையும் நாம் பெற வேண்டும். சிலருக்கு மருத்துவம் தேவைப்படும், சிலருக்கு இது தொழில் செய்யறவங்களுக்கு பொருந்தாது. ஜோதிடம்னா ஜோதிடம் சார்ந்து தொழில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் தேவை அப்படின்னு இல்லை. ஜோதிடம் என்பது 2 பேருக்கு தேவை. ஜோதிடம் கற்பதற்கும் தேவை, கேட்பதற்கும் தேவை. மருந்து வைத்தியருக்கு மட்டுமில்ல, வைத்தியம் செய்யறதுக்கும் தேவை, வைத்தியம் பார்க்க போறவருக்கும் தேவை இல்லையா? அப்ப 2 பேருக்கு ஒரு பொருளுக்கும் மேனுஃபேக்சரர், சீக்கர், பையர் இருக்கு இல்ல. மேனுஃபேக்சரர் அவர் தயாரிக்கிறாரு, மேனுஃபேக்சரர், சீக்கர், அதுக்கடுத்தது பையர். ஸோ வாண்டட் யாருக்கு தேவைப்படுது, இப்படி 3 படிநிலை இருக்கு. அது போல ஒவ்வொரு கலைகளையும் சார்ந்து கலை செய்பவர், கலையை அனுபவிக்க கூடியவர், கலையை பயன்படுத்தக்கூடியவர், இப்படி வச்சுக்கலாம். அது போல இந்த 64 பைரவர்களையும் வழிபாடு எந்த திதியில, எந்த நிமிஷத்துல, எந்த நாள்ல, என்ன நைவேத்திய பொருட்கள்ல வச்சு நம்ம வழிபாடு செய்தா அவர்களை முழுவதும் நம்ம பெற முடியும். இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் படையல் முறை, சரியா? இப்ப நம்ம நிறைய பேருக்கு தெரியும் எதுக்கு கோயிலுக்கு போறோன்னே தெரியாது. இப்ப எதுக்குடா நம்ம கோயிலுக்கு போறோம் தெரியல, எல்லாரும் போறாங்க நானும் போறேன் அப்படின்னு சொல்றவங்க அதிகம்.
எதுக்கு நம்ம போகிறோம்? முதல்ல வந்து வைத்தியத்தை எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்போம். வைத்தியத்தை எதுக்கு போகிறோம்? உடம்பு சரியில்லை, ஒரு வைத்தியம் பார்க்கலாம். காரணத்தால் உண்டு காரியம். சரியா? அப்போ நம்ம தெய்வத்தை எதுக்கு வணங்குறோம்? இப்போ நம்ம மனுஷன் தேவையில்லை, அப்போ மனுஷன் தெய்வத்தை எதுக்கு வணங்குறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எந்த தெய்வம் நம்மளுக்கு தேவை இருக்கு? எனக்கு வைத்தியம் தேவை, எனக்கு ஜோதிடம் தேவை, எனக்கு மாந்திரிகம் தேவை, எனக்கு விவசாயம் தேவை, எனக்கு உணவு தேவை, அப்படின்னு என்ன தேவையா இருந்தாலும் அதற்கான சரியான தெய்வம் என்ன சொல்றது? பிள்ளை இல்லாத மண்ணை தின்னாலாம், அதை தின்னாலாம், பித்தம் தெளியுமான்னு ஒரு நிறைய பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி எதுனே தெரியாம போயிட்டு நம்மள அந்த என்ன சொல்றேன், திங்கக்கிழமை ஆனா வந்து பார்த்தா இந்த கோயிலுக்கு போயிடுவேன், வியாழக்கிழமை அந்த கோயிலுக்கு போயிடுவேன், வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போயிடுவேன், வியாழக்கிழமை இப்படி ஒரு அமாவாசைக்கு ஒரு கோயில், பௌர்ணமிக்கு ஒரு கோயில், இப்படி கோயிலா சுத்திட்டு இருக்கிறமே ஒழிய நம்மளுக்கு என்ன தேவை, அதுக்கான தெய்வம் என்ன, அந்த தெய்வத்தை எப்படி அணுகிறது, இதுக்கு பேர் தான் தாந்திரன்னு சொல்றோம். அது வேணாம், அது சப்ஜெக்ட் வேற. எந்த தெய்வத்தை வணங்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவை, பொருள் தேவை, ஒரு நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தா இருக்கணும், நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வேணும்னா யாரை வணங்கலாம், அதுக்கு எந்த தேவதை அப்படின்னு ஒரு தேவதையை புரிந்து ஒரு வழிபாட்டை புரிந்து அவங்களை என்ன பண்ணும், இருக்க பிடிச்சிக்கணும். திருஞான சம்பந்தர் சொல்ற போல சிக்கனை பிடித்தேன் அப்படின்ற மாதிரி இறுக்கமா பிடிச்சிக்கணும். நம்மளுக்கு யாரு அவங்க, சரியா, அவங்கள எப்படி அணுகுனா கிடைக்கும், நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெளிவா அறிஞ்சு நம்ம வழிபாடு செய்யணும். அந்த விதத்தில் பைரவர் வழிபாடு என்பது மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. உண்மையிலே பைரவர் நிறைய வழிபாடு இருக்கு, ஆனால் செய்கிறாங்க. ஊருக்கு பைரவர் கோயில் இருக்கு, ஊருக்கு பைரவர் நிறைய நல்லா பண்றாங்க, பிடிச்சிருக்கு. இதுல ஒவ்வொரு பைரவரை எப்படி வணங்கணும், எதுக்காக வணங்கணும், எந்த நாளில் வணங்கணும். இந்த 64 பைரவர் சொன்ன இல்லையா, இந்த 64 பைரவருக்கு படையல் தனி, நெய்வேத்தியம் தனி, சரிங்களா, மந்திரம் இப்படி நிறைய தனி இருக்கு. மந்திரம் விடுங்க, மந்திரம் என்ன மந்திரம், மனசு தான் மந்திரம். எப்பா சாமின்னு கும்புறது என்ன மந்திரம் பெருசாக தெரியணும்னு எனக்கு தெரியல. நான் அப்படிலாம் மந்திரம்லாம் கும்புறதில்ல. ஐயா சாமி எனக்கு அருளை கொடுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கிறது, அவ்வளோதான் மந்திரம். சரி, ஓகே. ஆக இந்த 64 பைரவரை வழிபாடு செய்யலாம். யார் யார் வழிபாடு செய்யலாம்னு முதல்ல சொல்லிட்டேன். நோய் உள்ளவர்களும் செய்யலாம், நோய்க்கு வைத்தியம் பார்ப்பவரும் செய்யலாம், இல்லையா? இந்த காலபைரவர் அப்படி ஒரு அற்புதமான தெய்வம். இதில் நிறைய இருக்கு. ஆனால் அதில் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலபைரவர் வழிபாடு மிக அற்புதமான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு 64 பைரவர்கள் இருக்கிறாங்க. காலருடைய பைரவர்கள் இருக்கிறாங்க. 64 பெயர், 64 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 64 நபர்களையும் எந்த நாளில் எப்படி வழிபாடு செஞ்சா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நமது நீலினி சேனல்லையும் கபாலினி சேனல்லையும் தொடர்ந்து நம்ம பேச இருக்கோம். ஸோ இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும். மகா காலாய கால பைரவாய நம அப்படின்ற மாதிரி இந்த நாள் நம்மளுக்கு நல்ல நாளாக தொடர்ந்துட்டோம். நம்முடைய நீலினி டிவி மற்றும் கபாலினி டிவி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம் பதிவுகள் இரு சேனல்களையும் ஆதிகால பாரம்பரிய முறையில் தெய்வங்களை வழிபாடு செய்து அதன் மூலியமாக நாம் சுகவாழ்வு சந்தோஷ வாழ்வு அடைவதற்கு என்ன வழி என்பதை தெளிவாக நாம் விளக்க இருக்கிறோம். எனவே நமது பக்கங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய அப்டேட்டு அடிக்கடி உங்களுக்கு தொடர்ந்து வரும். தொடர்ந்து பேசுவோம். அதே விதத்தில் எந்த பற்றி ஏதாவது விளக்கம் தெரியணும், இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஒரு சந்தேகம், இல்லை ஐயா எனக்கு ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது, நியாயமான கேள்வி, குரோதம் இல்லாமல் போராமை இல்லாமல் நியாயமான கேள்வியை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கேள்வியிலிருந்து நான் தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம பயணிப்போம். ஓம் ஜெயமங்கலா காளி மகா காளி
கௌமாரி நமஸ்துதே. எல்லாம் வல்ல காளியின் அருளாலும் காலபைரவர் அருளாலும் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறேன். ஓம் கிளி.